இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தர் ஆகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22. ஆமாங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்றாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நெடுநாளாய் காத்திருக்கீங்கல்ல, அது எப்பொழுது நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாருங்க. அவர் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க. நீங்க கூட நினைக்கிறீங்கல்ல, அந்த காரியம் நடக்கிறதுக்கு அநேக தடைகள் இருக்குங்க, இந்த தடைகள்லாம் மாறி எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. ஏற்ற காலம் வரும் பொழுது எதுவுமே அதை தடுக்க முடியாதுங்க. நம் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லையங்க. அவருடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதுங்க. அது மாத்திரம் இல்லைங்க, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க? அவர் சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியமாக்குகிற தேவனுங்க. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. நம்ம கூட யாராவது ஒருத்தர் தன்னை ஞானமுள்ளவன் என்று மேன்மை பாராட்டினால் அவர்களை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொள்வாருங்களாங்க. பைத்தியமானவர்களை அவர்களை விட ஞானமான ஆக்குவார் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாருங்க. நான் உனக்கு ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று. கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையில தீவிரமான காரியங்களை நடப்பித்து நன்மையை செய்வாராக. ஆமென்.